Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சரோஜினி நாயுடு அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். இந்த பெருமைக்குரியவங்க தான் இவங்க. February 13 இன்னைக்கு இவங்களோட பிறந்த நாள். இவங்களை பற்றின சில துளிகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ஆதன் ரொம்பவே பெருமையடையுது. இவங்களை இந்தியாவோட நைட்டிங்கேர்ல் அப்படின்னே கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க சிறந்த கவிஞர், எழுத்தாளர், முக்கியமாக ஒரு சுதந்திர போராட்ட வீராங்கனை அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இவங்களோட அப்பா அகோர்நாத் சட்டோத்பத்யாயா. இவர் நிசாம் காலேஜோட பிரின்சிபலாக இருந்திருக்காரு. அந்த காலகட்டங்கள்லேயே ரொம்ப சிறந்த ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். இவங்களோட தாயார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரதா சுந்தரி. இவங்க ஒரு சிறந்த பெங்காலி கவிஞர். அந்த காலத்திலேயே, அதாவது 18th centuryலேயே இவங்களோட மேற்படிப்புக்காக இவங்க இங்கிலாந்து போயிருக்காங்க. அங்கே தன்னோட 17வது வயதிலேயே முத்தையா கோவிந்தராஜலு அப்படிங்கிறவரை சந்திச்சிருக்காங்க. தன்னோட 19வது வயசில் இவரை திருமணமும் செஞ்சுருக்காங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க 2 பேருமே வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. நான் முன்னாடியே சொன்னேன், இவரோட அப்பா சிறந்த முற்போக்கு சிந்தனையாளர் அப்படின்னு. அந்த காலத்திலேயே கலப்பு திருமணத்துக்கு பச்சை கொடி காட்டியிருக்காருன்னா பார்த்துக்கோங்களேன். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியோட இணைஞ்சி தண்டி போராட்டத்திலையும் இவங்க ஈடுபட்டிருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் நிறைய கலந்துக்கிட்டதுனால இவங்க அடிக்கடி சிறைக்கும் சென்று வந்திருக்காங்க. 1925ஆம் ஆண்டு காங்கிரஸோட முதல் பெண் தலைவராக இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தோட முதல் பெண் ஆளுநராக இவங்க பதவி வகிச்சிருக்காங்க. இவங்களோட கவிதைகள் எல்லாத்துக்குமே பல பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. முக்கியமாக இவங்களோட கவிதைகள் எல்லாத்துலேயுமே அழகான வார்த்தைகள் இருக்கும். இந்த வார்த்தைகளை அழகாக பாடவும் முடியும் அப்படிங்கிறது தான் இவங்களோட சிறப்பு அம்சமே. த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட், த புரோக்கன் விங், டெத் டு டெஸ்டினி, த சாங் ஆஃப் லவ், இது எல்லாமே அவங்களோட மிக சிறந்த புத்தக வெளியீட்டுகளாக இருந்திருக்கு. 1949 2 மார்ச்சில் இவங்க மத்தியானம் 3:30 மணிக்கு கார்டியாக் அரெஸ்டால இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பத்மாவதி. வணக்கம்.